ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கும் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் நியூஸோடு நான் வந்திருக்கேன். எந்த பேப்பர்லேயும் இந்த தகவலை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இது ஒரு பிரேக்கிங் அப்படின்னே சொல்லலாம். என்னென்னா விவகாரம். மேகதாது விவகாரத்தில் என்ன இருக்குது, அவர்கள் இப்போ இவங்கெல்லாம் குற்றம் சாட்டுறாங்க. பாஜகலாம் என்னன்னு பார்த்தா காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தது. அன்றைக்கி நம்ம முதலமைச்சர் போனார், சால்வையை போட்டார், மாலையை போட்டார், எல்லாம் பண்ணார். கடைசியில் வச்சாங்க பாரு ஆப்பு. அதாவது சிவகுமார் துணை முதலமைச்சர் என்ன சொல்லிட்டாரு, மேகதாது அணையை கட்டியே தீர்வோம்னு சொல்லிட்டாரு. இப்போ இந்த முகத்தை கொண்டு போய் நம்ம தமிழக முதலமைச்சர் எங்கே வைக்க போகிறாரு? இப்போ அடுத்து பெங்களூரில் ஒரு கூட்டம் நடக்க போகுது. அதாவது எதிர்க்கட்சிகள் சார்பில் இதில் நடந்தது இல்லையா, பீகாரில். அந்த மாதிரி இரண்டாம் கட்ட கூட்டம் பெங்களூர் நடக்க போகுது. எந்த முகத்தை வைத்து கொண்டு காங்கிரஸ்காரர்களோடு சேர்ந்து தமிழக முதலமைச்சர் பேச போகிறாரு? இதெல்லாம் இப்படி இல்லையா அப்படி இல்லையான்னு சொல்லி ஒரே ஊற்றுனாங்க இல்லை. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட உண்மை என்னன்னு நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா, உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே நரித்தனம் தான் எல்லா இடத்துலையும் பண்ணும். இந்த மேகதாதுவில் பாரதிய ஜனதா கட்சி என்ன நரித்தனம் பண்ணுது, அதுக்கு சிவகுமார் எப்படி கவுண்டர் கொடுத்துருக்காரு, இந்த மேகதாது அணையை கட்டுவேன்னு அவர் சொன்னதுக்கான காரணம் என்ன, இதை தான் நம்ம இந்த பகுதியில் விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ மேகதாதுவில் அணை கட்டுனா காவிரியில் தண்ணி வர்றது குறையும், நமக்கு தேவையான தண்ணீரை காவிரியில் திறந்து விட மாட்டார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு மேலோட்டமான ஒரு பேச்சு இருக்குது. இப்போ இந்திய அரசியலை எடுத்துட்டிங்கன்னா, ரொம்ப காலமாகவே காங்கிரஸ் ஆட்சி காலத்துலேயும் இந்த பாஜக வந்ததுக்கப்புறம் அது ரொம்ப அதிகமாச்சு. என்னென்னா, பாகிஸ்தானை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. இந்தியா பாகிஸ்தான் ரிவல்ரியை பற்றி பேசி தேசபக்தி அப்படி இப்படின்னு வடையை சுட்டு இவர்கள் ஆட்சியை எப்படி பார்ப்பாங்க. இது பல நாடுகளில் இருக்குது. இப்போ சவுத் கொரியா, நார்த் கொரியானா, நார்த் கொரியாவுக்கு எதிரான அரசியல் யார் செய்கிறாங்களோ அவர் தான் சவுத் கொரியாவில் ஜெயிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்கு இல்லையா. இந்த மாதிரி பல நாடுகளில் அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. அதே மாதிரி தமிழக கர்நாடகா எடுத்துட்டிங்கன்னா, இந்த காவிரி பிரச்சனை, இதை வைத்து தான் அங்கே அரசியல்வாதிகள் வாக்குகளை அறுவடை செய்வாங்க. அதை எதிர்த்து இங்கே ஓரளவுக்கு ஒரு போராட்டங்கள்லாம் நடக்கும். இது இவர்கள் அறுவடை செய்வார்கள். இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கோம். சரியா? இப்போ இந்த நிலையில் தான் இது டிஎம்கேவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கு திமுக பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுச்சு. திமுக காங்கிரஸோட ஒரு பெரிய உடன்படிக்கையில் இருக்குது. இந்த சூழலில் கர்நாடகாவில் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி வந்துருச்சு. பாஜக ஸ்வீப் அவுட் பண்ணி வெளியே அனுப்பப்பட்டு விட்டது. இந்த சூழலில் அவர் மேகதாது அணையை கட்டுவேன்னு சொல்லி சிவகுமார் சொன்னாரா? இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெல்காம் அப்படின்னு ஒரு மாவட்டம் இருக்குது கர்நாடகாவில். இந்த மாவட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மராத்திய மாநிலம், அதாவது மகாராஷ்டிராவை ஒட்டி இருக்குது. இந்த மாநிலத்து வழியாக தான், இந்த மாவட்டத்து வழியாக தான் பாஜக இந்த கர்நாடகாவுக்குள்ளேயே உள்ளே நுழைஞ்சுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அங்கு மராத்திகள் அதிகம். ஏன்னா பெல்காம் மாவட்டத்தில் மராத்தி மொழி பேசக்கூடியவர்கள் அதிகம். அவர்கள் இந்த மாவட்டத்தை மகாராஷ்டிராவோட இணைக்கணும்னு சொல்லி நீண்ட நாள் போராடிட்டு இருக்காங்க. இதை அடிப்படையாக கொண்டு, ஏன்னா இப்போ மகாராஷ்டிராவில் பாஜக எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு ஆட்சியை பிடிச்சிருச்சா, இப்போ அங்கே அரசியல் நடத்துவதற்காகவும் இவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுற மாதிரி என்னென்னா, இந்த பெல்காம் மாவட்டத்தை வெட்டி அப்படி மகாராஷ்டிராவோட ஒட்டணும்னு சொல்லி ஒரு அரசியலை பாஜக துவங்கி இருக்கிறது. இப்போ இந்த அரசியலை துவங்கி இருக்கும்போது இதை முறியடிக்க வேண்டும். இப்போ இதை முறியடிப்பதற்கு பெரிய திட்டங்களை காங்கிரஸ் வகுத்து வச்சிருக்கிறது. டோட்டலாக பாஜகவோட ஆட்டத்தை அங்கே க்ளோஸ் பண்ண போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஆட்டத்தை சிவகுமார் தொடங்கினார்னா, காங்கிரஸ் தொடங்குச்சுன்னா, உடனே பாஜக காவிரி இஷ்யூவை கையில் எடுத்துகிட்டு இப்போ ஆட்சிக்கு வந்துட்டாங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி, அதாவது மேகதாதுவில் டேம் கட்டுவாங்களா கட்ட மாட்டாங்களா அப்படின்ற பிரச்சனையை கையில் எடுக்கும். அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாருன்னா சிவகுமார், அவர் இந்த மேட்டரை கையில் எடுத்து நாங்கள் கட்டியே தீர்வோன்னொன்னே இப்போ எவனுமே வாய் பேச முடியாத நிலைமை கொண்டு வந்துட்டு இப்போ பெல்காம் இஷ்யூவில் அவர் இறங்க போகிறாரு. இறங்கி பெரிய அளவில் அடிக்க போகிறாரு. இங்கே மேகதாதுவில் அணை கட்ட மாட்டாங்க, மேக்சிமம் கட்ட மாட்டாங்க. பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணி கொடுத்துருவாங்க. இது மேலோட்டமான அரசியலை அவர் சிவகுமார் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதற்கு நீங்கள் ஆதாரம் கேட்பீங்கல்ல, அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த பாஜக ஆட்சியிலிருந்து மேகதாதுவில் அணை கட்டுவோம்னு காங்கிரஸும் சொல்லிகிட்டு இருக்கு, பாஜகவும் சொல்லிகிட்டு இருக்கா. இப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது இதற்கு பெர்மிஷன் யார் தரணும் அப்படின்னா, முதல் கட்ட பெர்மிஷன் மத்திய அரசு கொடுக்கணும். அப்போ மத்தியிலும் பாஜக இருக்குது, கர்நாடகத்திலும் பாஜக இருக்குது. அப்போ அங்கே அணை கட்டுனா பிரச்சனை வந்ததுன்னா பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய எதிர்ப்பு டோட்டலாக காலி பண்ணி விட்டுருவாங்க. அப்படின்ற ஒரு பயத்தில் என்ன பண்ணுறான்னா, இவங்க கையில் அதிகாரம் இருந்தும் மேகதாது அணை கட்டுவதற்கு
மத்திய அரசு அனுமதி வழங்கவில்லை. முதல் கட்ட அனுமதியை வழங்காமையே அப்படி பாஜக ஆட்சி போச்சா. பாஜக ஆட்சி முடிஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, டப்புன்னு வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தவொடனே இப்போ ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா, மேகதாது அணை கட்டுவதற்கான அனுமதியை பாஜக வழங்கிவிட்டது, மத்திய அரசு வழங்கிவிட்டது. எப்படி கேம் பார்த்தீங்களா? இப்போ என்னென்னா, அவன் ஆட்சியில் இருக்க வரைக்கும் டபுள் இன்ஜின் ஆட்சின்னு வாங்கிவங்க, கீழேயும் பாஜக இருக்குது மேலேயும் பாஜக இருக்குது. அப்போ அனுமதி கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கணும் அப்படின்னா அவர்கள் மேலே அப்போவே கொடுத்துருக்கணும். கொடுக்காம காங்கிரஸ் ஆட்சி வந்ததுக்கப்புறம் அந்த அனுமதியை தூக்கி டக்குன்னு போட்டிருக்காங்க. போட்ட உடனே இப்போ என்ன நிர்பந்தமாகும் இதுக்கு காங்கிரஸுக்கு? அப்போ அணையை கட்டி தானே தீர வேண்டும், நாங்கள் தான் அந்த அனுமதியை கொடுத்தோம்னு சொல்லி காங்கிரஸை காலி பண்ணுறதுக்கு மத்திய பாஜக பிளான் இது. ஸோ அப்படி இருக்கும்போது இது அப்போ காங்கிரஸுக்கு வீக் ஆகும்ல. பற்றியா, மேகதாது கட்டுவேன் நீ கட்டலை, நீ ஆட்சிக்கு வந்து சொல்லலை, ஆனால் மத்திய பாஜக அரசு தான் அதற்கான அனுமதியை தந்திருக்குன்னு சொல்லி இப்போ ஒரு கேமை ஆரம்பிக்கிறதுக்கு அவர்கள் பிளான் போட்டு அனுமதியும் கொடுக்கறதுக்கு முன்னாடி அனுமதி கொடுக்க போகிறான்ற ஸ்மெல் பண்ணிவிட்டு காங்கிரஸ் என்ன பண்ணுதுன்னா, இவர் வந்து துணை முதலமைச்சர் என்ன பண்ணுறாங்கன்னா, மேகதாதுல அணைக்கான இவர்கள் பிளான் பண்ணுறான்னு தெரிஞ்சு போச்சு அனுமதி கொடுக்க. உடனே இவர்களே முன்னாடி மேகதாதுல நீ வந்து அனுமதி கொடுத்தாலும் கொடுக்கவில்லை என்றாலும் நாங்கள் டேமை கட்டியே தீர்வோன்னு போட்ட உடனே பயந்து போயிட்டான் பாஜக. இதை என்னடா பெர்மிஷன் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த கிரெடிட்டை நம்ம எடுத்துகிட்டு காங்கிரஸை கழட்டி விடலாம், எம்பி எலெக்ஷனில் பற்றியா மேகதாதுக்கு நாங்கள் தான் பெர்மிஷன் கொடுத்தோன்னு ஜெயிச்சிடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது சிவகுமார் ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னாடி ஆப்பு வச்சிடறாரு இதை பற்றி லீக் அவுட் ஆனோன்னு. இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த ப்ளஸ்ஸும் காங்கிரஸுக்கு வந்துருச்சா. இப்போ மேகதாதுவை பற்றி கர்நாடகா பிஜேபி பேச முடியாத ஒரு நிலைக்கு போயிடுச்சு. ஏன்னா அவன் செய்வியான்னு கேட்குறதுக்கு முன்னாடியே நாங்கள் செய்வோம்டா, நீ முதல்ல அனுமதி கொடு அப்படின்ற மாதிரி ஒரு பிட்டை போட்ட உடனே அனுமதியை அவன் கொடுத்துட்டான். இப்போ கிரெடிட்டை காங்கிரஸ் எடுத்துருச்சு கர்நாடகாவில். அப்போ கட்டுவோம்னு சொன்னாங்க, லைசன்ஸ் வந்துருச்சு, நீ கட்ட போகிறாங்க அப்படின்னு ஒரு பிட்டை போடணும்ல. ஏன்னா அங்கே அரசியல் நடத்தணும்ல. சிவகுமார் என்ன தான் வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் ஒரே கூட்டணியில் வரப்போகிறாங்க, எல்லாம் தான் நட்பு இருந்தால் கூட அவர் வந்து என்ன கோயம்புத்தூர் தொகுதியில் நிற்க முடியும், இல்லை மேட்டுப்பாளையம் தொகுதியில் நிற்க முடியுமா சிவகுமார்? அவர் அங்கே அரசியல் பண்ணி ஆகணும்ல கர்நாடகாவில். அந்த அரசியலை அவர் தீயாக பண்ணிகிட்ருக்காரு. டேம் கட்டுவாங்களா அப்படின்னா நிச்சயமாக கட்ட முடியாது தமிழக அரசோடைய அனுமதி இல்லாமல். குரலி வித்தை மாதிரி கீரிக்கும் பாம்புக்கு சண்டை விடுறேன்னு சொல்லி அடுத்த பாக்கெட்டில் இருக்க காசை பூரா அடிச்சுட்டு போயிடுறாங்க பிட் பாக்கெட்காரன். கடைசி வரைக்கும் அந்த குரலி வித்தை காட்டுறவன் ஒரு காலத்தில் என்னென்னா கீரிக்கு பாம்புக்கு சண்டையை விட மாட்டான். இதை இப்போ வேடியை பார்க்க வர மக்கள் பர்ஸு தான் காணாமல் போயிடும். அந்த மாதிரி அந்த மேகதாது அணைவை கட்டாத வரை தான் அவர்கள் அரசியலுக்கு செய்ய முடியும். ஸோ அந்த வகையில் இந்த பிளானையும் சிவகுமார் முறியடிச்சிட்டாரு. பெல்காம் பிளானை பிளான் போட்டிருக்காரு. அடுத்து டோட்டலாக காலி பண்ணி, ஏன்னா பெல்காமில் இன்னொரு சட்டசபை இருக்குது, கர்நாடகாவுக்கு 2 சட்டசபை இருக்குது. ஒன்று விதான் சௌதா எங்கே இருக்குன்னா பெங்களூரில் இருக்குது, இன்னொன்று வந்து ஸ்வர்ண சபா அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா பெல்காமில் இருக்குது. வருஷத்துக்கு ஒரு முறை அங்கே ஒரே ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடர் வந்து அங்கே நடக்கும். ஏன்னா ஸ்வர்ண சபாவில் எங்கே பெல்காம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய, ஏன்னா அங்கே வந்து 17 சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த மாவட்டத்தில் இருக்காங்க. தமிழ்நாட்டில் கூட இந்த மாவட்டத்திலே 17 சட்டமன்ற உறுப்பினர்களாக கிடையாது. அங்கே 17 சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதியை கொண்டது தான் அந்த பெல்காமு. எனவே பெல்காமில் இருந்து ஆரம்ப கட்டத்திலே போராட்டம் நடக்கும்போது இது எங்களோட மாநிலம், எங்களுடைய மண்ணுன்னு காட்டுறதுக்காக தான் கடந்த காலத்தில் அங்கே ஒரு சட்டப்பேரவை கட்டிடத்தை கட்டி குளிர்கால கூட்டத்தொடரில் ஒரு தொடர் மட்டும் அங்கே நடக்கிற மாதிரி இருக்குது. இப்போ அந்த தொடர் வந்து இனி வருங்காலத்தில் நடக்க போகுதுன்னு வச்சுங்களேன். அப்போ வந்து என்னன்னா, மேலும் மேலும் பாஜகவுக்கு ஆப்பு மேலே ஆப்பு அடிச்சுட்டே இருக்காங்க. இப்போ மகாராஷ்டிராவோட இந்த பெல்காமை சேர்க்கணுன்னு பிஜேபி முடிவு பண்ணி சேர்த்தா டோட்டலாக கர்நாடகாவில் பிஜேபி வாஷ் அவுட் ஆயிரும். அடுத்த டைம் ஒரு இடம் கூட ஜெயிக்காது. ஏன்னா யாருடைய மண்ணையும் நீங்கள் பறித்தீர்கள் என்றால் ஜென்ம விரோதி ஆயிடுவீங்க. சரியா? அந்த மாதிரி தான் நடக்குது. ஏன்னா கடந்த காலத்தில் ஆந்திர மாநிலத்தை பிரிக்கும் போது தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி இன்று வரை அசைக்க முடியாத ஒரு சக்தியாக ஏன் இருக்குது அப்படின்னா, காங்கிரஸ் ஏன் வரவே முடியல அப்படின்னா, காங்கிரஸுக்கு எதிராக போராடி தான் தனி மாநிலத்தை பெற்றார்கள். காங்கிரஸ் இழுத்தடிச்சதுனால இன்றைக்கி வரைக்கும் காங்கிரஸ் அங்கே ரொம்ப போங்கா போயிடுச்சு. ஏன்னா தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த மாதிரி இப்படி பிரிக்கணும்னு முடிவு பண்ணால் கர்நாடகாவில் காலி பிஜேபி. ஏன்னா மகாராஷ்டிராவில் வேணால் கொஞ்சம் ப்ளஸ் வரலாம். ஆனால் பிரிக்காமல் விட்டாலும் மகாராஷ்டிராவில் இவர்களுக்கு கெட்ட பேர் வரும். பிரித்து தரேன்னு சொல்லிட்டு பண்ணல அப்படின்னா அங்கே கெட்ட பேர் வரும். இங்கே இப்படியே ஓட்ட வேண்டியதான். இப்படி ஒரு மெகா திட்டத்தை பிஜேபி போட்டிருக்கதை உடைப்பதற்காக தான் சிவகுமார் இப்படி ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார். நமக்கு தேவையான தண்ணி நிச்சயமாக அவர்கள் மறைமுகமாவது திறந்து விடுவார்கள். நமக்கு தேவையான தண்ணி வந்துடும். அதனால் பிஜேபி சொல்கிற மாதிரி பிஜேபியோட டபுள் கேம் மாதிரி, அதாவது அணையை கட்டுவதற்கு மத்திய அரசு பெர்மிஷன் கொடுக்குமா, ஆனால் அண்ணாமலை வந்து தமிழக முதலமைச்சரை குற்றம் சாட்டுவாராம்.
ஏன்னா இப்போ இதெல்லாம் வந்து இது சிவாஜி படத்தில், எம்ஜிஆர் படத்தில் நம்ம இந்த கதையெல்லாம் கேட்டோம், பார்த்துட்டோன்றது தமிழ் மக்களுக்கு தெரியும். ஏன்னா இதுக்குள்ளே என்ன உள்குத்து இருக்குன்னு சொல்லணும் இல்லையா? அதற்காக தான் கர்நாடகாவில் உள்ள நண்பர்கள்ட்ட பேசி, அங்கே உள்ள அரசியல் கட்சிகள்கிட்ட பேசி என்ன நடக்குது அப்படின்றதை அறிந்து உங்களுக்கு இந்த தகவலை எக்ஸ்க்ளூசிவ் தகவலாக நான் தரேன். நிச்சயமாக அந்த அணை கட்டப்பட மாட்டாது. ஏன்னா அதற்கு தமிழக அரசுடைய பர்மிஷன் வேணும். அதே மாதிரி என்னென்னா, இந்த அணையை பற்றி பேசிக்கிட்டே இருக்கும்போது வரைக்கும் தான் காங்கிரஸாக இருந்தாலும் பாஜகவாக இருந்தாலும் அங்கே அரசியல் நடத்த முடியும். அதற்காக அவர்கள் வெளியோட்டமாக பேசிக்கொண்டே தான் இருப்பார்கள். ஆனால் நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்து கொண்டு இருக்கும் அப்படின்றதில் மாற்று கருத்து இல்லை. மற்றும் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவல்களோடு அடுத்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.